இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, இன்றைய நாளில் கிடைச்ச தமிழ் சினிமா பற்றின எக்ஸ்க்ளூசிவ் கலெக்டிவ் அப்டேட்ஸ் அப்போ ஒரு கலெக்ஷனாக பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் என்ன அப்டேட் அப்படின்னு பார்த்தோம்னா, சூர்யா 44லேருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு. படத்தில் ஃபீமேல் லீடாக வந்து பூஜா ஹெக்டே பண்ண போகிறாங்க. அவங்களுக்கு ஒரு ப்ராமினென்ட்டான ரோல் இருக்க போகுது. இந்த படத்தில் அவங்களோட ரோல் தான் வந்து ஒரு கீ ரோல் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ எப்படிப்பட்ட ரோலாக இருக்க போகுது அவங்களுக்கு இந்த படத்தில் அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்த்துடலாம் அப்படிங்கிறது தான். இளையராஜாவையும் காப்பிரைட்ஸையும் பிரிக்கவே முடியாது போல இப்போ அவர் வந்து மஞ்சுமெல் பாய்ஸ் ப்ரொடியூசருக்கு வந்து நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காருப்பா. எதுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, கிளைமேக்ஸ்ல ஒரு சாங் வந்திருக்கும்ல, குணா படத்தோட சாங் வந்திருக்கும்ல, அந்த சாங் யூஸ் பண்றதுக்காக வந்து பெர்மிஷனே கேட்கல அப்படிங்கமா சொல்லி படத்தோட ப்ரொடியூசருக்கு வந்து நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்கிறாரு. ஆனா வந்து படத்தோட டைரக்டர் இருக்காருல்ல, அவரு வந்து சொல்லியிருந்தாரு நாங்க வந்து ரைட்ஸ் வாங்கி தான் யூஸ் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி. ஆனா என்கிட்ட பெர்மிஷன் கேட்கலையே அப்படிங்கிற மாதிரி இளையராஜா வந்து நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காரு. ஸோ என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்த்தரலாம் அப்படிங்கிறதா. பார்க்கிங் படத்தோட ஓடிடி ரிலீஸ்க்கு அப்புறமா வந்து படத்தோட சக்சஸ் அப்படிங்கிறது இன்னுமே பெருசாச்சு. படத்தை நிறைய பேர் பார்த்தாங்க. நிறைய லாங்குவேஜ்ல ரீமேக் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி 4 லாங்குவேஜ்ல ரீமேக் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ரைட்ஸ் எல்லாம் சோல்வ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை தாண்டி ஒரு ஃபாரின் லாங்குவேஜுக்கும் சேல் ஆயிடுச்சு இப்போ ரீசெண்டாக அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்க. படத்தோட ஸ்க்ரீன் பிளேவை வந்து நாங்கள் எங்களோட லைப்ரரியில் வைக்கணும்னு ஆசைப்படுறோம். அதுக்காக ஸ்க்ரீன் பிளேவை சென்ட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி அகாடமியில இருந்து வந்து ரெக்வஸ்ட் பண்ணியிருக்காங்கப்பா. எஸ், ஆஸ்கார் லைப்ரரியில வந்து பார்க்கிங் படத்தோட ஸ்க்ரீன் பிளே இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஹானர் கிடைச்சிருக்குது. வெயிட் பண்ணி பார்க்கலாம்ப்பா. அவங்க கூடிய சீக்கிரமாக சென்ட் பண்ணி அந்த லைப்ரரியில் நம்ம தமிழ் படம் இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்குறது ரொம்பவே நல்லா இருக்குது. என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்த்துடலாம் அப்படிங்கிறது தான். இதுக்கு அடுத்தது என்ன அப்டேட் அப்படின்னு பார்த்தோம்னா, விஷாலோட ரத்னம் படம் இருக்குல்ல, இந்த படம் சத்தமே இல்லாமல் இப்போ ஓடிடியாக வந்து ரிலீஸ் ஆயிருது. ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்குது. நீங்கள் இந்த வீடியோ பார்த்துருக்க இந்த டைமில் எங்கே அப்படின்னு பார்த்தோம்னா, அமேசான் பிரைமில் ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்குது. யாரெல்லாம் பார்க்கணும்னு நினைக்கிறீங்களோ தாராளமாக பார்க்கலாம் அப்படிங்கிறது தான். இதுக்கு அடுத்ததான் என்ன அப்டேட் அப்படின்னு பார்த்தோம்னா, அரண்மனை 4 படத்தோட சக்ஸஸ்க்கு அப்புறமா சுந்தர் சி வந்து கலகலப்பு 3 டைரக்ட் பண்ண போறாரு அப்படிங்கிற மாதிரியும், ஜூன்ல இருந்து படத்தோட ஷூட்டே ஸ்டார்ட் பண்ண போறாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சிவா, விமல் அண்ட் வாணி போஜன் இந்த படத்துல வந்து லீடா பண்ண போறாங்க அப்படிங்கிற மாதிரி தெரியுது. வெயிட் பண்ணி பார்க்கலாம்ப்பா எப்படிப்பட்ட படமா இருக்க போகுது இவங்களுக்கு இந்த படம் அப்படிங்கிறத. ஸோ இதெல்லாம் தான் இன்றைய தமிழ் சினிமாவில் கிடைச்ச எக்ஸ்க்ளூசிவ் கலெக்டிவ் அப்டேட்ஸ். இந்த அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு இந்த மாதிரி அப்டேட்ஸ் நீங்க தொடர்ந்து பார்க்கணும் கேட்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும்.